ஹாய் மக்கா எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கேன். போன வாரம் நம்ம ரோட்டில் மீன் பிடிச்சி அலப்பற கிளப்பி இருந்துக்கிட்டலாம். அதுபோல் இந்த தடவை குளத்துல போய் மீனை பிடிச்சி அலப்பற கிளப்புறோம், குளத்தை புழக்கிறோம் பாருங்க போவோம். பின்ன என்னச்சுன்னா இதே போலத்த வீடியோ நான் நிறைய பார்க்கணுன்னுണ്ടെങ്കിൽ நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நாளை பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க பറ്റാது. அவனு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பின்ன என்னச்சுன்னா லைக்கும் போட்டு ஷேரும் ஒன்று பண்ணி விடுங்க கிட்டலாம். பின்ன பாருங்க இனி குளத்துல போய் அலப்பற கிளப்புவோம் பாருங்க போவோம். இப்போ நம்ம காட்டுக்கு உள்ளேயாக்கும் பெய்யொண்டிருக்கியது கேட்டியலா, சும்மா ஒன்றும் இல்லை. பயங்கர இந்த கொன்ன குலையும் இந்த புல்லுக்கு இடையில கடந்து நமக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆட்டாக்கியிருக்கு கேட்டியலா. வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன். இந்த புதவலுக்கு இடையிலோடி நூந்து போனாதே நம்ம குளத்தில் போய் மீன் பிடிச்ச பറ്റുம். அதுக்கு வேண்டியாக்க நம்ம இந்த புதவலுக்கு இடையிலோடிக்கு நூந்து பறக்கி போகிறது. நீங்கள் வேறு வேலை இல்லாத போகணும்னு நினச்சேன்டா நம்ம இந்த புதவலையெல்லாம் நீக்கி கொண்டு நீ நேரம் குளத்தையாகிட்ட வந்தாச்சு கிட்டியல. குளத்தையாகிட்ட இருந்த குளம் என்ன கிடக்கு கிண்டியல, சைடில் கிடக்கு இதுதான் குளங்க. பின்ன நம்ம இன்னும் அங்கே போகணும். அங்கே போகும்போது இடையில இந்த இது இழுத்த பெரிய ஆறெல்லாம் கிராஸ் ஆகும், காட்டி தரேன் கிளியராகிட்டு. இதே போலத்த பெரிய ஆறக்கை கிராஸ் ஆகி போகிற இடங்களாக்கு இந்த ஆறக்கை இந்த கடலில் தான் வந்து சேரும். இந்த குளத்திலேக்கு வந்து சேரியது. இந்த ஆறெல்லாம் வந்து சேர்ந்தாக்கும் பெரிய குளங்களாட்டெல்லாம் உருவாகுது கேட்டியல. பின்ன என்னென்னு இடையில வாழை மரத்தை நட்டுட்டு இருக்கி. சரி போட்டு பின்ன என்னன்னு நம்ம இப்போ இங்கே வந்துட்டுள்ளது மீன் பிடிச்ச வைக்கும். நம்ம வரவுக்கு நமக்கு பயில் வைக்க இங்கே வந்து சூண்டை இட தொடங்கியாச்சு கேட்டியல. சூண்டை இட வைக்கும் காலத்தை எழுச்சி 10 ரூபாய்க்கு சூண்டை வேண்டிய வந்தாச்சு. வந்து சூண்டை எடுங்கன்னு சொன்னால் மற்ற மண்புழுவை கொறுக்காதேக்கும் சூண்டை இட்டு வந்து கேட்டால் மீன் பிடிச்ச அறையிலான்னு சொல்லி வந்து எங்களையும் கூட்டிகிட்டு வரது மீன் பிடிச்சோக்கு. நேற்று ரோட்டில் கடந்து ஒரே அரிப்பாக இருந்து அரிச்சரிச்சு கடைசியில் ஆள் வந்து சொல்லி பிள்ளை இது குளம் இல்லை, ரோட்டில் கட்டி கிடக்குற மழை வெள்ளமாக்குன்னு. அடுத்து பின்ன ஒரு மாதிரியாச்சு கட்டியல. பின்ன தெளித்து எடுத்துன்னு அந்த துணிகளையும் பிறக்கி கொண்டு வீட்டு உழவு போனேன். இன்னும் அதோண்டாக்கும் குளத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி காட்டுக்கு நடுவில் உள்ள குளத்தை பார்த்து வந்துருக்கு கேட்டியல. இங்கே வந்து சூண்டை இடக்கானீங்கன்னா ஒரு நிவர்த்தி இல்லாத சூண்டை இடக்கமாக்கும். மணிக்கு ஒரு 5 ஆச்சு, இதுவரையாட்டு ஒரு 5 பைசாக்கு மீன் கூட கிட்டுச்சு இல்லை. இத்தனை நேரம் நின்று சூண்டை இட்டதுக்கு ஒரு யூஸ் இல்லாத போனாங்க எனக்கு தோணுது. வந்து குளத்தில் பார்த்தப்பளே நிறைய மீன் கிடந்து கட்டியலாம். நிறைய மீன் நினச்சின்னா ஒரு 2 அடி நீளம் உள்ள ஸ்லோப்பியாங் குஞ்சு, தவளை குஞ்சு போலத்த மற்ற விராலு குஞ்சு நிறைய கிடந்து சூண்டாட தொடங்கின பிறகு ஒன்றும் கிட்டுதில்லை. எனக்கு என்ன காரியம்னு தெரியல. நாங்கள் தப்பாக எடுத்தாமா என்ன ஏதுன்னு ஒரு பிடிக்கும் இல்லை. நான் சூண்டை கொடுத்ததை ஒன்று காட்டி தரேன் கிட்டல. கரெக்டாக அதை கொடுத்துருக்கணும்னு பார்த்து சொல்லி வந்து போங்க. இப்படியாக்கும் கொறுத்து வச்சிருக்கீங்களா சூண்டையில் மண் புழுவதே இப்படியாகும் கொடுத்து வச்சிருக்கான். கரெக்டாக ஒன்று பார்த்தியில்ல சொல்லுங்க. இது இப்படி தான் கொறுக்கணுமா இல்லை வேறு எப்படின்னு கொறுக்கணுமான ஒரு பிடியும் இல்லை. யாருக்கும் அறையில் அங்கேயும் ஒன்று சொல்லி தந்தோண்டு போங்க. பின்ன என்னென்னா நம்ம அங்கே கிட்டாதோண்டினி வேறு இடத்துக்காக தெளிச்சிட்டு உள்ளது கிட்டல. வேறு இடத்துக்குன்னா நம்ம வந்த வழியதையும் காட்டு விளையாட்டு தெளிச்சுன்னு வேறு இடத்துக்கு போகிறேன். பார்க்க பேர்கிள்ஸ் போகிறது போல உண்டு இல்லை. என்ன இடையிலோடி வழியில் கிடக்கு. இந்த வழியிலோடியாக போயிட்டு இருக்குதான். பின்ன புதவில் பிடிச்சி கிடக்கணும் இவ்வளோ. புதவில் கிடந்தாலும் இடையில பாம்பக்க கிடக்கும் புதவுக்கு இடையில. அதோண்டு நமக்கு ஒன்று பார்த்து தான் போகட்டிங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குதானுச்சேன்னா அந்த குளத்தில் ஒரு மீனிங் இல்லை கேட்டியால. அதுകൊണ്ട് நம்ம அடுத்த குளத்துலேயாக்கு மீன் பிடிச்ச போகிறது. என்ன காரியம்னா ஃபஸ்ட்டு போகிற குளத்துல மீன் நிறைய கிடக்குது. ஆனால் ஒரு மீன் நம்ம எடுத்து சூண்டையில் கடிச்சது இல்லை கேட்டியால. எல்லாம் கள்ளம் பிடிச்சி கிடக்குதோ. யாரோ எங்கேயோ டியூஷன் எடுக்கணும்னு தோணுது. இதே போல் சூண்டாயிட்டா கடிச்சிருதுன்னு சொல்லி அதுകൊണ്ട് ஒரு மீன்களும் கடிச்சது இல்லை. அதுண்டாக்கு நம்ம இங்கனோட ஒரு ஓடை பாஞ்சு போச்சு கட்டியலாம். அந்த ஓடைக்கு பேக் 2 போடுறோம். அது நீ அடுத்த குளத்திலே கொண்டு சேர்த்து விடும் நம்மளை. நம்ம அடுத்த குளத்துலேருந்து அடுத்து மீன் பிடிச்சலாம் கட்டியலாம். இதற்கா பண்டு பேர்கிள்ஸாக சொல்லி வந்துட்டுள்ளது. ஓடைக்கு பேக் 2 போனால் கடலில் போகணும்னு ஆறில் போகணும்னு சொல்லி வந்துட்டுள்ளது. அதுകൊണ്ട് நம்ம இன்னும் இந்த ஓடையை ஃபாலோ பண்ணி போய் நேரே அடுத்த குளத்தை கண்டுபிடிச்ச போகுது கட்டியலாம். ஓடையில் வெள்ளம் உண்டு காணுதில்லை. இந்த வெள்ளத்தை ஃபாலோ பண்ணியாக்கும் போயின்ட்டுருக்கிறது. நம்ம நேரே அடுத்த குளத்தை கண்டுபிடிச்சது அங்கேட்டு நம்ம சூண்டடியதாக இருக்கும் கிட்டல. ஃப்ரெண்டில் நமக்கு பயில் எல்லாம் போயிட்டு உண்டு. அவனை கண்டுபிடிச்சோண்டு அந்த மீன் கிட்டிச்சிலே மாறலாம் கொட்டு ஒரு மீன் கிட்டிச்சு கிட்டியலா. ஒருத்தன் பிடிச்சிருக்கான் ஃப்ரெண்டில் போன ஒரு ஆளும் நமக்கு மீன் பிடிச்சிட்டு உண்டு. வாருங்க போய் காட்டி தரேன். எப்போ 10 ரூபா சூண்டையில் 1 ரூபா மீன் ஆக்க மாட்டிட்டுள்ளது கிட்டல. 10 ரூபா சூண்டை வேண்டதுக்கு 1 ரூபாய்க்குள்ள ஒரு மீன் இங்கே வேண்டிட்டு உண்டு. எங்கே நெஞ்சோட்டு காட்டு எங்கே இதை காட்டும் கேமராவில் காட்டக்கும் குறை கஷ்டம் உண்டு கிட்டல. கடந்து பிடிச்சது மிண்டா கடவுள் அங்கோட்டு. இதாக மற்ற இது போலியாக இருக்கு கிட்டல. இது என்ன மற்ற நொத்தோலி மீன் உண்டு. நொத்தோலி மீன் போலியாக இருக்கு பார்க்கோக்கு. என்ன மீன் ஒரு பிடியும் இல்லை. பின்ன என்ன சைடில் ஒரு அண்ணை இது அறையில் இல்லை நண்டாக்கும் கிட்டல. ஓடையில் ஒழிச்சிருக்காங்க ஆள். நம்ம இதுன்னு ஒரு நண்டும் ஒரு மீனும் கிட்டிட்டு 2ஐயும் சேர்த்து கறி வச்சியதாக இருக்கான்னு கிட்டியல. அடுத்த காரியம் மட்டும் நம்ம நண்டை சூண்டையில் பிடிச்சி தொடங்கியாச்சு கிட்டியல. குறை மணிக்கூர் கொண்டே சூண்டை தான் நண்டு ஃப்ரெண்டில் அதை இறுக்கி கை கொண்டு எடுக்க பேடி கேட்டியல. அதுக்கும் குறை மணிக்கூர் கொண்டே சூண்டை இட்டு பார்க்குதான். அது மேலோட்டு வர்றது கீழே உள்ளது, மேலோட்டு வர்றது கீழே ஓட்டு உள்ளது.
என்ன കാര്യമാണ് ഒരു പിടിയും ഇല്ല കേട്ടിയാളെ. ചൂണ്ടയിൽ ചിലപ്പോൾ നണ്ട് മാട്ടാതെ തന്നെതോ എന്നെ കാര്യമാണ് ഒരു പിടിയും ഇല്ല. കുറേ മണിക്കൂർ കൊണ്ട് ഇട്ടാം അതിലേക്ക് മൺപുള மட்டும் கடிச்சு கடிச்சு தின்னுது, அது வருதில்லை. கடைசியாட்டு எப்படி ஒரு வழியாட்டு கையிலோடிட்டு சுற்றி பறக்கி எடுத்தான் கேட்டியால. நண்டை தூக்கி பறக்கி எடுத்தாச்சு. இன்னும் என்னென்னு கடைசியில் பார்த்தா ஒரு நண்டும் ஒரு மீன் இருக்குதுண்டு, அதை விடலான்னு ஒரு முடிவு கேட்டியால. പിന്നെ എന്നാണ് ചൂണ്ടയിലാണ്ട് ഫസ്റ്റ് മീൻ ഇളക്കിനാ അത് കയ്യിൽ വച്ചിരുന്ന് പിന്നെ അത് പിടച്ചിരുന്നുകൊണ്ട് പിന്നെ അങ്ങ് വെള്ളത്തിൽ വിട്ടാലും അത് പിളച്ചോന്ന് തോന്നല്ലേ കിട്ടിയാളെ. എപ്പടി കണ്ടിപ്പ ചാവും. ഇരുന്നാലും മനിത അഭിമാനം കൂടിയാക്കുന്നെങ്ക അത് വെള്ളത്തിൽ വിട്ടുകൊണ്ട് പോகிறது കിട്ടിയാളെ. പിളച്ച് പോവാണ് ചൊല്ലി. പിന്നെ എന്നാണ് நம்ம അടുത്ത குளத்துக்கு வந்தாச்சு கிட்டியால. குளத்தில் வந்தாச்சுன்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்து. என்ன காரியம்னு குளத்தில் ஃபுல்லாக வளர்த்து மீன் விட்டுருக்கு கிட்டியால. ஆளோ வளர்த்துன்னு இஞ்செல்லாம் மீன் வெளியே போகாத அடைச்சி புறக்கி வச்சிருக்கி. அது கண்டப்போ அந்த மனசு உடஞ்சி போச்சு கேட்டியால. ஏன்னா நம்ம அந்த குளத்துலேயும் மீன் கிட்ட இல்லை, இங்கே மீன் பிடிச்ச விட மாட்டேன்னு. ஏன்னா நிறைய வளர்த்ததாக்கும் குளத்தில், அதுകൊണ്ട് நம்மளை பிடிச்ச விட மாட்டேன்னு. പിന്നെ എന്നാണ് நாங்கள் തിരിച്ച് போகிற வழியில் ஒரு பெரிய பே வீடு உண்டு கேட்டியால. ஏன்னா பே மட்டும்தான் இந்த ஜீவனோட உயிர் வாழும், അതുകൊണ്ട് அதுக்கு பேர் பே வீடு. அந்த வீடை ஒன்று காட்டித்தரேன். காம்பவுண்டൊക്കെ ഇടിஞ்சு പുറക്കി தான் കിടക്ക് സൈഡിൽ കാണുന്നതിന് നിനക്ക്. ഇത് പണ്ട് 102 ആണ്ടിൽ കെട്ടിനതാക്കും കേട്ടിയാളെ. പിന്നെ എന്നാണ് വ്യാടുന്ന് വീട് എന്നാൽ ഉള്ളായിരിക്കും കണ്ടിയാളെ. அதுதான் வீடு. അങ്ങോട്ട് போகிற வழியில் நான் காட்டித்தரேன் ஃப்ரெண்டൊക്കെ ஒன்று. பே வீடுன்னாமல் ஃபோட்டோ எடுக்கக்கும் வீடியோ எடுக்கக்கும் லைட்டாக பேடி உண்டு. இது வழி தான் உள்ளே ஏறி போகணும் கிட்டியால. நம்ம உள்ளே ஏறி போகாது. ஏன்னா என்ன பே மட்டும்தான் உள்ளே போக பറ്റും, അതുകൊണ്ട് നമുക്ക് போக പറ്റാது. நம்ம வெளியிட்டு நடந்து பெய்ய பറ്റും. நம்ம இனி தெளித்து நேரே வீட்டுக்காகவும் போகிறது கிட்டியால. இதாக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீன் பிடிச்ச குளத்தில் மீனൊക്കെ നിറയെ ഉണ്ട്. മീൻ നിറയെ ഉണ്ട്. ഒരു കടവ് നിറയെ മീൻ കാണും. ஆனால் என்னன்னா நமக்கு ஒன்றும் கிட்டுதில்லை. என்ன காரியம்னு ஒரு பிடிக்கும் இல்லை கிட்டியால. நம்ம இனி இந்த குளத்தை தாண்டி போகணும் கிட்டியால. இந்த ஒரு 6 கிராஸ் ஆகுதில்லை, இந்த 6 தாண்டியாக்க அந்த சைடு போகக்குள்ளது தாண்டி போய்க்கலாம். പിന്നെ என்னென்ன பேவெட்டுக்கு சைடில் ஒரு கிணறுண்டு கிட்டியால. அந்த கிணறுல எங்கேயும் சூண்டாயிட்டு பார்ப்போமான்னு ஒன்று டவுட்டில் இருந்தான். அடுத்து சிலപ്പോൾ சூண்டையில் பேயாற்ற மாட்டுவங்கி அதை உண்டாக்கும். പിന്നെ நாங்கள் ஒன்றும் பார்க்காத இனி நம்ம நேரே வீட்டுக்கு தான் போனோம். പിന്നെ ഇതേപോലെ நிறைய வீடியோ எல்லாம் வரும் நம்ம சேனலில். അതുകൊണ്ട് நம்ம வீடியோ ஒன்று லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க. 5-6 பேருக்கும் ஷேரும் போட்டு ஒரு 4-5 லைக் எல்லாம் போட்டு விடுங்க. പിന്നെ എന്നാണ് ഇനി അടുത്ത നാൾ വരുമ്പോഴും ഇതേപോലത്തെ പേ വീടെല്ലാം നിറയെ കാട്ടിത്തല്ലാം കിട്ടിയാളെ. അതുകൊണ്ട് நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேரும் லைக் எல்லாம் போட்டு விடுங்க. പിന്നെ போட்டா.